ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML டேட்டா லிஸ்ட் டேக் பார்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் ஒரு இன்புட் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் டேக்கு டைப்பு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு லிஸ்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே டேட்டா லிஸ்ட்ன்ற ஒரு டேக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஆப்ஷன்ட்டு ஒரு 3 டேக் கிரியேட் பண்ணி அதில் ஒரு HTML CSS JavaScript என்ற ஒரு 3 ஆப்ஷனை போட்டிருக்கேன். நான் இங்கே ஒரு ஐடின்ற ஆட்ரிபியூட்டில் ஒரு நேம் கொடுக்குறேன். ஒரு ஹாய்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த இடத்துல அந்த ஐடியில் கொடுத்த நேமை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஹாய்ன்ட்டு கால் பண்ணுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இங்கே ஒரு இன்புட் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. இந்த இன்புட் ஃபீல்டை நம்ம டச் பண்ணும்போது இந்த HTML CSS JavaScriptனு காட்டுது. இது நம்ம எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இங்கே ஒரு மெயில் ஆப்ஷனை கொடுக்குறீங்கன்னா, அதாவது ஜெண்டர் ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா இங்கே மெயில் ஃபீமேலுன்னு காட்டுறதுக்கும், ஆர் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறோன்றீங்கன்னா அந்த ஆப்ஷனை கொடுக்குறதுக்கும் இது யூஸ் ஆகுது. நம்ம இங்கே டைப் கூட பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக டைப் பண்ணும்போது HTMLனு டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். பார்த்தீங்களா, நான் இங்கே சீனு போட்டேன்னா இந்த CSS ஷோ ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் HTML டேட்டா லிஸ்ட் டேக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இது மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.